விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடக லக்னத்துக்கு கேது எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் 19/7 கேது. ஓகே, கேது கேது எங்கே இருந்தால் என்ன பலன்? மறுபடியும் எந்த லக்னத்துக்குமே கேது லக்னத்தில் இருக்கவே கூடாதுங்க. இதில் இன்னொரு விஷயம், கேதுவுக்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு வந்துருச்சுன்னா அவர் ஏண்டா உயிரோடு இருக்கோன்ற மாதிரியான விஷயத்த பண்ண வைப்பார். ஓகே, இந்த இடத்துல நான் வழக்கமாக அதை கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல லக்னத்தில் கேது இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்றதை மட்டும் கமெண்டாக கொடுங்க எல்லா இதுலேயும். ஓகே, லக்னத்தில் கேதுங்க, எந்த லக்னத்திலையுமே கேது இருக்கக்கூடாது. ஏன்னா கேது இருந்தாருன்னா மன அழுத்தத்துக்கு பிறகு ஒரு விஷயம் வேண்டவே வேண்டாண்டான்னு நினைச்ச பிறகு ஏண்டா நமக்கு சில விஷயம் ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கும் போது அது வேணான்ற விரக்தியில தான் அதை கொடுப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் லக்னத்தில் கேது இருக்கிற ஒருத்தருக்கு ஏண்டா ஒன்று நினைக்கிறோம், ஏண்டா ஒன்று ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நினச்சி ரிக்ரெட் பண்ணி அதன் வழியாக சில விஷயத்தை கொடுக்க வைப்பார். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், பசிக்கும் போது ஒரு பன்னு கிடைக்காது, வயிறு கிழிஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்வென்டேஜ்னு படுத்திருக்கும் போது பிரியாணி இலை போட்டு பிரியாணி போடுவாங்கன்னு. இதுதான் லக்னத்தினுடைய கேது. அப்போ இந்த கேது நல்லதே செய்ய மாட்டாரா? கேது ஒரு ஞான கிரகங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு சில ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக சில விஷயம். அதே நேரத்தில் சேரக்கூடிய கிரகத்தினுடைய நல்லதை அதிகப்படுத்தக்கூடியவர். இப்படி குருவோட சேர்றாரு, இல்லை நம்ம சூரியன்லேருந்து போகலாம். கேது இப்படி சூரியனோட சேர்றாரு, இது கிரகணம், சூரியனும் கெட்டு சந்திரனும் கெட்டுன்ற மாதிரியான நிலைமை வரும். அப்போ இங்கே சூரியனோட அவர் சேரக்கூடாது. சரி, அடுத்த நிலையாக சந்திரனோட சேர்றாரு, அதுவும் சேரக்கூடாது. சூரிய சந்திரனோட சேரவே கூடாது. ஒருவேளை இப்படி செவ்வாய் இருக்காரு, இந்த இடத்துல செவ்வாயினுடைய கெட்ட குணங்களை எடுத்துருவாரு, செவ்வாய் தசை நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த லக்னத்தில் இருக்க கேது செவ்வாயினுடைய தன்மை குறைத்து, அப்போ இந்த இடத்துல இந்த கேது எப்போங்க நல்லது செய்ய வைக்க முடியும்? இப்போ நல்லது செய்ய வைக்க முடியும். இங்கே கூட நீச்சனுடைய வீடு பாருங்க, இது அந்த கிரகத்தினுடைய வீட்டில் கூட ஒரு கணக்கு இருக்குது. இங்கே வச்சா நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய பலன் குறையும். அப்போ இந்த இடத்துல இந்த குரு இங்கே பார்க்கும்போது நல்ல பலனை செய்ய தூண்டுவார். இங்கவே இருக்கிறாரு, கேல யோகம் அட்டகாசமாக செயல்பட போது இந்த கேதுவுக்கு இதுதான் நல்ல விஷயம். ஆனாலும் லக்னத்தில் கேது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு மாதிரி ஒருவேளை சுக்கிரன் இங்கே இருக்காரு, குரு இங்கே இருக்காரு, இந்த நிலைகளில் இந்த கேது நல்ல பலனை அதிகப்படுத்துவார். ஓகேங்களா? லக்னாதிபதி உச்சனாக இருக்காரு, இதெல்லாம் முக்கியம். லக்னாதிபதி உச்சனாக இருக்காரு, இந்த இடத்துல இப்படி இருக்காரு, சனி 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 சனி. இது ஒரு அழகான ஜாதகத்தை காட்டுறேன் பாருங்க, ஒரு மிக உயர்வான ஜாதகம். ஓகேங்களா? இந்த மிக இங்கே தான் பிறப்பாங்க. மேஷராசியில் கார்த்திகை, ரிஷபம், மிருகசீரிடம், இந்த அமைப்புகளில் தான் பிறப்பாங்க. இப்போ மிருகசீரிடமில் பிறக்கிறாருன்னு வைங்க, இல்லை இதில் சரி மிருகசீரிடமில் பிறக்கிறாருன்னு வைங்க. செவ்வாய் தசைன்றது குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்குது. செவ்வாய் முடிஞ்சு ராகு தசை. இந்த ராகு சுக்கரனுடைய செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்காருன்றனால இந்த 12ஆம் உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. இது இவ்வளவும் பார்க்கணுமா? இவ்வளவும் பார்த்தா தாங்க ஜோசியம். ஒத்த பிளானட்டை வச்சுக்கிட்டு சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. இந்த ராகு தசை முழுக்க இவரை டிவைஸ் அடிக்ஷன், ரோபோட்டிக் மாதிரியான விஷயங்கள் படிக்க விட மாட்டார். இவ்வளோதான் விஷயம். இந்த ராகு படிக்க விட மாட்டார். சுக்கிரனுடைய அமைப்பு அது சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று இந்த ராகு தசை வரைக்கும் பண்ணி குரு தசையிலேருந்து இந்த ஜாதகர் மிகப்பெரிய நல்ல உயரத்தில் இருக்கணும். அதுக்கு தான் கரெக்டாக ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். இந்த சிசரேன்லாம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுவோம் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. குரு தசை லக்னத்தை பார்த்து லக்னத்தில் மங்கள யோகம், கேல யோகம் இல்லை, லக்னத்தில் மங்கள யோக அமைப்புகள் இருக்குது. அடுத்து குரு தசை முடிஞ்சோடனே சனி தசை உச்சனுடைய வீட்டில் 12ஆம் வீட்டில் நட்பு ஸ்தானத்தில் மாறுறாரு. சனி தசை முடிஞ்சோடனே புதன் தசைக்கு எந்த விதமான அமைப்பும் இல்லை, பாபத்துவமும் இல்லைன்றனால புதன் 3ஆம் இடத்தினுடைய புத்திசாலித்தனம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம். இவர் முடிஞ்சு கேது சுக்கிரன் லக்னத்தில் அட்டகாசமான அமைப்புன்னு சொல்லி இவர் நல்லாவே இருப்பார். ஓகேங்களா? இப்போ கேதுங்க, இந்த கேது மாற ராகு மாறணும். கேது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே, ராகு கேதுவே இருக்கக்கூடாதுங்க. இங்கே கூட சூரியன் உச்சமான ஒரு பலன் வரும். உச்சமானார்னா ஒரு பலன், நீச்சமானார்னா ஒரு பலன். இங்கே சுக்கிரன் வர முடியாது. சாரி, நான் தான் தப்பாக போட்டேன். இப்படின்னா வரலாம். ஓகே, இந்த அமைப்புகளில் இருக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா இந்த சந்திரனுக்காக போட்டேன். ஓகே, இந்த அமைப்புகள்லேருந்து அந்த சுக்கிரன் வரலாம். ஓகே, இந்த கேது சூரியனை கெடுப்பார். ஆனால்
கேது தசை வந்துச்சு அப்படின்னா கேது தசை இந்த அதிகாரத்தை கொடுக்கும். இங்கே இருக்கிறது அட்டகாசங்க கண்டுபிடிப்பாளர் இவர் தான். இந்த கண்டுபிடிச்சவங்க இன்வென்ஷன் வானியல் சார்ந்தவங்க டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவங்க பூரா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த புத்திசாலித்தனத்தை இன்னும் ஷார்ப்பாக்குறது பாலிஷ் பண்ணுறது அந்த கேது செய்யும். இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். அப்படி ஒன்றும் இது கெட்ட வீடு இல்லை. இந்த இடத்துல ராகு டிஸ்டர்ப் ஆவார், ஆனால் கேது டிஸ்டர்ப் ஆக மாட்டார். கேது தசை வந்தால் வீடெல்லாம் கிடைக்கும் தான். சரிங்களா? இங்கே உண்மையிலே கேதுக்கு பிடிச்ச 2 வீடு இதுதாங்க. இதுவும் இந்த இடத்துல கேது இருக்கலாமா? கேது இருக்கலாம். பிள்ளைங்களை கெடுக்க மாட்டார். கேது தசை வரும்போது பிள்ளைங்களால் சில மன அழுத்தங்களை கொடுத்தாலும் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி பார்வை. இந்த கேது பேயாட்டம் ஆடுவார். இவர் தான் இந்த பேயாட்டம் ஆடுற கேது. என்னங்க அருமையான அமைப்பில் இல்லை, 8ஆம் அதிபதி பார்வை வாங்கியிருக்கிறாரு. கூடுதலாக செவ்வாய் பார்வை வந்தால் இன்னும் மோசம். ஆனால் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும். கேது தசை முழுக்க கல்யாண வாழ்க்கையை கெடுக்கும். சனியினுடைய வீட்டில் செவ்வாயினுடைய பார்வைன்றதுனால இந்த இடத்துல 7ஆம் அதிபதி ஒரு வகையில் நல்லா இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு பெரிய பாவத்துவம் இல்லைன்றனால கேது தசை வரைக்கும் மட்டும் கணவனோ மனைவியோ ஆரோக்கிய பிரச்சனையோ வேலையினால பிரிஞ்சிருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இது கண்டிப்பான மோசம்தான். 8ல் இருக்காரு, செவ்வாயோட 8ஆம் பார்வை, சனியோட அமைப்புன்னு இதுவும் நல்ல அமைப்பில் இருக்காது. ஓகேங்களா? இங்கே குருவோட சேர்றாரு. இது கேல யோகம் தான். இந்த கேல யோகம் கேது தசை வரும்போது தந்தையை டிஸ்டர்ப் பண்ணும், 9ஆம் இடத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் கெடுக்காது, அப்பாவை கொள்ளாது. ராகு இருந்தால் அப்பாவை கொல்லும். கேது இருந்தால் சிம்மம் நல்லா இருக்கு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்றதுனால பிரச்சனைகளை அழுத்தங்களை கொடுத்து கடக்க வைக்கும். இங்கே இருக்கலாமா? இங்கேயும் இருக்கக்கூடாது. நீச்சனுடைய வீடு இல்லை அது. தொழிலை அழுத்துவார், தொழிலிடங்களில் அழுத்தங்களை கொடுப்பாரு, மனம் டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. இங்கே இருக்கலாமா? ராகு கேதுகளுக்கு 11 உபஜயஸ்தானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இங்கே இருக்கிறது பரவாயில்ல. இங்கே ராகு இருக்கலாம், இங்கே கேது இருக்காருன்றது மோசம் இல்லை, நல்லதும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே கிரகணம்னு வேற வரும், மனம் கெட்டு போகும், லக்னாதிபதி மனசு டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே இருக்கலாமா? சனியை இன்னும் என்ன சொல்கிறது, சனிக்கிட்ட இருக்கிற இன்னும் கெட்டதை உறிஞ்சி எடுத்து வச்சுக்கக்கூடிய வேலையை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது செய்வார். இங்கே சனி இருந்தால், ஏன்னா சனிக்கு உச்சனுடைய வீடுன்ற இது குவாலிட்டி இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சுபத்துவத்தை அதிகப்படுத்தணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இப்படி வந்தா இந்த இடத்துலங்க ராகு தசை சூப்பராக இருக்கேன்னு பார்த்தா, குரு தசை குரு சனியோட தொடர்பில் இருக்கிற கேது அருமையான பலனை செய்வாருன்னு பார்த்தா, இந்த கேது வந்தானே தூங்க விட மாட்டார் நைட்டெல்லாம். என்னடா இப்படி பண்ணுறான்னு பார்த்தா, 6ஆம் 8ஆம் அதிபதியோட தொடர்பை பெற்ற கேது இந்த 6-7 வருஷமும் உங்களை தூங்கவே விட மாட்டார். நைட்டில் எதையாவது பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையை இந்த கேது பண்ணுவார். சரிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக கடக அமைப்புக்கு கேது வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு விஷயம், ஒரு பிளானெட்டு சுக்கிரன். அது என்ன இருக்குது, எப்படி இருக்குன்ற விஷயத்த அடுத்த அமைப்புகளில் பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.